நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. வடக்கு இங்கிலாந்து பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. லங்கஷயா கிராமத்தில் வீடுகளை உலுக்கிய பொழுது அங்கு வசித்தவர்கள் கூரை இடிந்து விழுவது போல் உணர்ந்தார்கள். பல இடங்களிலே இடிந்து விழுந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீட்பு பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் இந்த 3.3 ரிக்டர் அளவை பதிவு செய்திருக்கிறது. இன்று நேற்றிரவு 23:23க்கு இந்த GMT நேரப்படி இந்த பூமி அதிர்ச்சி தாக்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதன்கிழமை இங்கிலாந்தின் வடமேற்கில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவசர சேவைகள் இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக, சாதாரண வெடிப்பு ஏற்பட்டதாக நினைத்தன. ஆனால் அது இங்கிலாந்தின் வடமேற்கில் உள்ள எல்லா இடங்களிலும் உணரப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அதிர்ச்சி 3.3 ரிக்டர் அளவை பதிவு செய்திருக்கிறது. அதன் மையப்பகுதி சில்வர்டேல் கிராமத்தை தாக்கி இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றன. புகைப்படங்கள், வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரிட்டிஷ் புவியியல் சங்கத்தின் BGS நிபுணர்கள் இந்த நிலநடுக்கம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை துல்லியமாக குறிப்பிட முடியவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே மக்கள் பயந்து போய்த்தான் இருக்கின்றார்கள். மேலும் மேலும் நிலநடுக்கம் வருமா அல்லது நிலநடுக்கம் வந்து வீடுகள் இடிந்து விடுமா என்று பயந்து போயிருக்கிறார்கள். இந்த பூமியின் மேற்பரப்பிலிருந்து 3 கிலோமீட்டர் கீழே தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அடியிலே இல்லை. புவியியலாளர்கள் இங்கிலாந்து முழுவதிலும் இந்த பிளவு கோடுகள் எப்படி இருக்கின்றன என்பது தொடர்பாக தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றார்கள். இந்த வகையான நிலநடுக்கங்கள் பூமியின் மேலோட்டத்தில் உள்ள புவியியல் பிளவுகளில் ஏற்படும் சிறிய அசைவுகளால் ஏற்படுகின்றன என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். இது கணிக்க முடியாதது, எதிர்வு கூற முடியாதது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த டெக்டோனிக் தகடுகள் நகர்ந்து ஒன்றோடொன்று ஊராய்வதால் இந்த பூகம்பங்கள் ஏற்படுகின்றன என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். UK யுரேசிய தகட்டுக்குள் அமைந்திருக்கிறது. அருகிலுள்ள எல்லையிலிருந்து 1600 கிலோமீட்டர் தான் இந்த தட்டு இருக்கிறது. அதனால் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். லங்கஷயா மற்றும் ஏரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் மிக அதிகமாக உணரப்பட்டிருக்கிறது. கெண்டல், உல்வர்ஸ்டன் மற்றும் சில்வர்டேல் ஆகிய இடங்களிலே இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக பொதுமக்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மைய பகுதி லங்கஷயாவின் சில்வர்டேல் அருகேதான் இருந்திருக்கிறது. அப்ப இங்கிலாந்தில் நிலநடுக்கங்கள் பொதுவானதா என்ற கேள்வி தற்பொழுது எழுகிறது. புதன்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கம் சாதாரணமானது அல்ல என்று BGS தெரிவித்திருக்கிறது. பல சிவர்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன. அந்த காட்சிகள் வந்திருக்கின்றன. உண்மையில் UK ஒவ்வொரு ஆண்டும் பல ரிக்டர் அளவு நிலநடுக்கங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அக்டோபரில் ஸ்காட்லாந்தில் ஒரு நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போ கடந்த வருடம் 4 நிலநடுக்கங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் 3 முதல் 4 நிலநடுக்கங்கள் இடம்பெறுகின்றன. இங்கிலாந்தில் சிறிய நிலநடுக்கங்கள் மிகவும் பொதுவானவை என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. BGS சொல்கிறது. BGS சொல்வது ஆண்டுக்கு 200 முதல் 300 வரை இந்த அதிர்வுகளை பதிவு செய்வதாக இங்குள்ள ஆய்வு நிறுவனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் அவற்றில் 20 முதல் 30 மட்டுமே உணரக்கூடியதான வலிமையான நிலநடுக்கமாக இருக்கிறது. பெரும்பாலானவை சேதத்தை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் இந்த முறை சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே போன்ற அளவிலான சமீபத்திய நிலநடுக்கம் 2009 வந்திருக்கிறது. மொகமே விரிகுடா பகுதியில் 3.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இங்கு புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்தது 1993ஆம் ஆண்டில் இந்த பகுதியில் 2.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானது. இங்கிலாந்தின் மிகப்பெரிய நிலநடுக்கம் எது என்ற கேள்வி தற்பொழுது எழுது 6.1 ரிக்டர் அளவை கொண்டிருந்தது. 1931ஆம் ஆண்டில் யக்ஷயா கடற்கரையில் வடகடலில் உள்ள தோகர் பேங்க் அருகே இங்கிலாந்தில் அறியப்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது 6.1 ரிக்டர் அளவை கொண்டிருந்தது மற்றும் இங்கிலாந்தின் கிழக்கு கடற்கரையில் உள்ள கட்டிடங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதன் மையப்பகுதி 60 மைல் தொலைவில் இருந்தாலும், தரையில் இருந்து 60 மைல் தொலைவில் இருந்தாலும் அது கட்டிடங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தியது. பல நூற்றாண்டுகளின் அவதானிப்புகளின்படி இங்கிலாந்தில் சேதப்படுத்தும் பூகம்பங்கள் மிகவும் அரிதானவையாகத்தான் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த நிலநடுக்கம் மக்களை பதட்டத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள். ஆகவே
இந்த நிலநடுக்கம் 3.3 ரிக்டர் அளவு இருந்தாலும் கூட மக்கள் அச்சத்தோடு தான் அங்கு இருக்கின்றார்கள். அடுத்தது லண்டன் உறை பனியால் உறைந்து போயிருக்கிறது. பல இடங்களில் பனிப்பொழிவு இடம்பெற்றிருக்கிறது. இங்கிலாந்தின் சில பகுதிகள் பனிப்பொழிவை எதிர்கொள்வதால் சீரற்ற வானிலை இங்கிலாந்தை புரட்டி போட்டு வருகிறது என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. பனிப்பொழிவு மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னறிவிப்பின்படி ECMWF சொல்கிறது வேல்ஸ் மற்றும் லேக் மாவட்டத்தின் சில பகுதிகளில் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை லண்டனிலே பனி பெய்திருந்தது. இப்பொழுதும் உறை பனி பெய்திருக்கிறது. -3 செல்சியஸுக்கு இங்கே காலநிலை இருக்கிறது. குளிர் அதிகமாக இருக்கிறது. தெற்கு லண்டனில் சில பகுதிகளில் வானிலை அலுவலகம் வானிலை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இது தொடர்ச்சியாக நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை மூடுபனி மற்றும் மூடுபனி காலை வரையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை தலைநகர் முழுவதிலும் பரவலாக பலத்த மழை பெய்யும் என்றும் வானிலை அவதான நிலையம் தெரிவிக்கிறது. தொடர்ச்சியான இந்த அவதானிப்புகளை வானிலை அவதான நிலையம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே லங்கஷியாவில் இடம்பெற்ற இந்த பூமி அதிர்ச்சி ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. மக்கள் அச்சப்பட்டு போயிருக்கிறார்கள். அடுத்தது பனிப்பொழிவு இடம்பெறும் என்றும் வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறார்.